ஓம் வக்ரதுண்ட மகாகாய கோட்டி சூரிய சமப்பிரபா நிர்விக்னம் குரு மே தேவ சர்வ காரியேஷு சர்வதா. ஓம். நம்ம இன்னைக்கு ஒரு சப்ஜெக்ட் எப்படி எடுக்கலாம்னு யோசனை பண்ணேன்னா, இன்னும் இந்த ஃபார்மேட் சரியா தெளிவா இன்னும் செட் ஆகல. மெதுவா 2-3 வாரத்துல ஆயிடும்னு நினைக்கிறேன். ஆம், பல பேர்ல அதை நம்ம சொல்றோம். அனுக்கிரகம் அப்படின்னு சொல்றோம், அதிருஷ்டம் அப்படின்னு சொல்றோம், கண்ணுக்கு புலப்படாத ஏதோ ஒண்ணு அப்படின்னு சொல்றோம். அப்படி அந்த வார்த்தை தெய்வ அனுக்கிரகம் அப்படின்னு சொல்றோம். அதிருஷ்டம்னு சொன்னா தமிழ்ல பரவலா நம்ம ஃபார்ச்சூன், லக் அப்படின்னு அர்த்தம் எடுத்து பேசுறோம். ஆனா அது இல்ல. திருஷ்டம் அப்படின்னா கண்ணுக்கு புலப்படக்கூடியது. அந்த சினிமா கூட வந்தது திருஷ்யம் அப்படின்னு. காட்சி, திருஷ்யம்னா காட்சி, திருஷ்டம்னா கண்ணுக்கு புலப்படக்கூடியது, அதேதான் காட்சி. அதிருஷ்டம் கண்ணுக்கு புலப்படாதது. அதே நம்ம கிருபை, தெய்வத்தின் கிருபை, அனுக்கிரகம், குருவுடைய கிருபை அப்படின்னு அவரவர் அதை நம்ம வேற வேற விதத்துல சொல்லலாம். அதிருஷ்டம் நம்ம எதிர்பார்க்காத ஒண்ணு, எதிர்பார்க்காத இடத்துல, எதிர்பார்க்காத நேரத்துல, எதிர்பார்க்காத ஒரு சூழ்நிலையில எங்கிருந்தோ ஒரு நமக்கு ஒரு விஷயத்த அல்லது ஒரு சூழ்நிலையிலேருந்து நம்மளை காப்பாத்தியது, அல்லது ஒரு விஷயத்த நமக்கு உள்ளுக்குள்ள உணர்த்தியது, அல்லது ஒரு இக்கட்டிலிருந்து நம்மளை வெளியேற்றியது, அல்ல ஆ சந்தேகம் இருக்கும்போது என்ன செய்யலான்னு சந்தேகம் இருக்கும்போது நமக்குள்ள ஒரு பளிச்சுன்னு ஒரு தெளிவை ஏற்படுத்தியது. ஆம், அந்த மாரி எதிர்பாராம நாம கைவிட்ட நிலை இல்ல. மனசுக்குள்ள அந்த முயற்சி, அந்த உறுதி இருக்கு. ஆனா கூட ரொம்ப கஷ்டம், நடக்காது அப்படின்னு சொல்லும்போது, ஏதோ ஒரு நபர் மூலமாவோ, ஏதோ ஒரு இன்டர்வென்ஷன் மூலமாகவோ, ஏதோ ஒரு அனுபவம் மூலமாகவோ நடப்பது. தடை மூலமா கூட நடப்பது. சில சமயம் தடையாக கூட வரும். அதிர்ஷ்டம் அப்படின்னு. தெய்வத்து பக்தியில ஊறியிருக்கிறவர்களுக்கு அது தெய்வத்துடைய அனுக்கிரகம். அவர் ஏதோ ஜபம் மந்திரம் பண்ணியிருப்பாரு. அந்த மந்திரத்துடைய விளைவு கடவுளே வந்தார். அல்லது ஏதாவது ஒரு சகுனம், ஏதோ ஒரு காட்சி இருக்கலாம். எது வேணா. நான் ஒரு ஒரு விஷயத்த சொல்லிட்டு, நீங்க அப்புறம் எல்லோருமே சொல்லலாம். சவுத் ஆப்பிரிக்கால ஒரு பெண். எனக்கு ஆம், ரொம்ப அன்பு மனசு, நெருக்கமான ஒரு பெண். ரொம்ப நல்ல மனசு. குழந்தை மாரி மனசு. அந்த பெண் அவர் வீட்டுல நான் தங்கியிருக்கேன். அவர் கணவன் ஒரு கவர்ன்மென்ட் இது காலேஜ் பாலிடெக்னிக்ல தலைவரா இருக்கார். பிரின்சிபலா இருக்கார். பாலிடெக்னிக்ல. இந்த அம்மா சனிக்கிழமை, சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கு, சிவனுக்கு அபிஷேகம் பண்ணுவா. ஜெபம் பண்ணுவா. காலையில ரொம்ப ஸ்ரத்தையோட பண்ணுவா. ரொம்ப ஆழமான ஸ்ரத்தை. நிறைய பணம் இருக்கு. ஆனா கூட நம்ம தேசத்துக்கு வரணும் அப்படின்னு தான் அந்த அம்மாவுக்கு ஆசை. நம்ம தேசத்துக்கு வரணும். கடைசியா போன தடவ வந்தபோது, என்ன அயோத்தியா அழைச்சுன்னு போங்கன்னு சொன்னா, நான் அவள அழைச்சுண்டு அயோத்தியா போயிட்டு வந்தேன். ரொம்ப பளிங்கு மாதிரி ஒரு மனசு. அந்த அபிஷேகம் பண்ணும்போது, ஒரு காட்சி அவளுக்கு கண்ணு முன்னால ஒரு சினிமா மாரி ஒரு காட்சி கண்ணுக்கு வருது. இந்த மாரி தன்னுடைய கணவன் நீல கோட்டு, நீல சூட்
பேண்ட் கோட் நீல கலர்ல போட்டிருக்கிறார். அவருடைய நெற்றியில துப்பாக்கி வைத்து 2 கருப்பர்கள் நெற்றியில துப்பாக்கி வச்சிருக்காங்க. இது அங்க ரொம்ப சகஜமான காட்சி. நிறைய நடக்கும். குறிப்பா நம்ம தேசத்துல இது போனவர்கள். ஏன்னா நமக்கு இந்த பாதுகாப்பு உணர்வு அவ்வளவா கிடையாது. நாமெல்லாம் நம்ம வீட்டு குழந்தை இங்கேருந்து அங்க ஓடும். பக்கத்து வீட்டுக்கு போகும், எதிர்த்த வீட்டுக்கு போகும். திறந்த வெளி நம்முடைய வீடெல்லாம். பிரைவேட் கம்பார்ட்மெண்ட் மாதிரி இருக்கு. இப்போ வருது. ஆனா அப்படி கிடையாது. ஆனால் நமக்கு அந்த பாதுகாப்பு உணர்வு இன்னும் வரல நம்ம நாட்டு மக்கள் மனசுல. நான் கேட்பேன், இவ்வளவு நடக்கிறதே, துப்பாக்கி லைசென்ஸ் வாங்கி வச்சுக்கலாமேன்னு கேட்டா, ஐயையோ! நம்முடைய துப்பாக்கியே பிடுங்கி நம்மளையே கொன்னுடுவான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு இன்னும் அந்த பாதுகாப்பு சென்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி வரல. அப்போ இந்த காட்சி அவள ரொம்ப டிஸ்டர்ப் பண்றது. சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, திங்கள்ல இருந்து தினசரி கணவன் காலேஜுக்கு கிளம்பும்போது இவ வருவா. அவருடைய கோட் கலர் என்னன்னு பார்த்துட்டு, அப்புறம் பேசிட்டு அனுப்பிருவேன். 6 நாள், 5 நாள் ஆச்சு. அவர் வேற ஏதோ கலர் தான் போட்டிருந்தாரு. 6வது நாள் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அந்த நீல கோட்டு, நீல பேண்ட் அத போட்டிருக்கு. இந்த அம்மா ரொம்ப படபடப்பாகாம, அன்னைக்கு நான் இருக்கேன் அந்த வீட்ல. படபடப்பாகாம அத மாத்த சொல்றேன். ஏதோ ஒரு வேற காரணத்த சொல்லி. அல்ல, அதுக்கு முன்னாள் நாள். அடுத்த நாளு காரணம் தெரியாது. அவர் அதே நீல கோட்டு, பேண்ட்ட போட்டு கிளம்பிடுறார். இவ கவனிக்கல. வேற ஏதோ சிந்தனை இருந்தது. போயிடுறார். அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை. அன்னைக்கு சாயங்காலம் நாங்க அந்த இடத்துல வீட்ல இருக்கும்போது, ராத்திரி 10 ஆச்சு, 10:30 ஆச்சு. செய்தி எதுவும் இல்ல. அவர் திரும்பி வரல. அப்போ ஃபோன் வருது. இந்த மாரி ஹைஜாக் கருப்பர்கள் உள்ள புகுந்து துப்பாக்கி முனையில அன்னைக்கு ஃபீஸ் கலெக்ஷன் ஆகுற நாள். 27,00,000 ராண்ட்ஸ் அந்த நாட்டு கரன்சி. அது அன்னைக்கு கொள்ளையடிக்க அவங்க வந்திருக்காங்க. இவர் மேல துப்பாக்கி வச்சிருக்கணும். அதே காட்சி. ஆனா இவர் ரொம்ப அந்த சதீஷ் ரொம்ப தைரியசாலி. பயப்படவே மாட்டார். பயமே கிடையாது அவருக்கு. அப்போ கூலா அவன் டீச்சர் எல்லாரையும் படுக்க சொல்றாங்க. நெத்திய கீழ வச்சு, கைய அப்படி முன்னால காட்டி எல்லாரையும். ஆனா சாயல. அவங்க மிரட்டுறாங்க. இவரு நிமிர்ந்து தான் இருக்கிறார். எல்லாம் மேனேஜ்மென்ட் கரெக்ட்டா நிலையில இருக்கும்போது, எல்லாம் சரியா ஸ்மூத்தா இருக்கும்போது, அவங்க கேட்ட பணத்த அதுல கொஞ்சம் மேனிபுலேட் பண்ணி, ஒரு சில லட்சங்கள மிச்சப்படுத்தி 20,00,000 கிட்டத்தட்ட அவங்ககிட்ட குடுத்துட்டாங்க. ஆனா இவர்கள் பணம் கிடைத்ததுன்னு சும்மா போமாட்டாங்க. போம்போது சும்மா பேச்சுக்கு ஒரு துப்பாக்கி சூடு. யாரோ ஒருத்தர கொண்டுட்டு போயிருவான். அப்படி அவங்களுடைய மனப்பான்மை. அப்படிதான் அங்க பேரு. ஆனா அப்படி ஒண்ணும் நடக்கல. அதுக்கப்புறம் போயிட்டார். இவரு ராத்திரி 11:30, 12 மணிக்கு மேல தான் திரும்பி வந்தார். அதுக்கு நடுவுல அந்த ஒரு பெண் படுத்திருந்த ரூம்ல ஒரு காட்சிய அவ பார்த்திருக்கிறா. என்ன கூப்பிட்டா. ரொம்ப கத்தி. நான் உள்ள போனேன். பார்த்தா, அவள் சொன்ன விதம் நான் பார்க்கல. ஜ சுவற்று வழியா மிதந்தபடி புட்டபர்த்தி சாய்பாபா. புட்டபர்த்தி இந்த கர்நாடகால இருக்கிற அந்த அவர் சுவற்றுக்குள்ளே இருந்து அப்படி வெளியில வரும்போது கையை இப்படி காட்டியபடி, "கவலைப்படாத, பயப்படாத. நான் இருக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியே மிதந்து சுவற்று வழியா மறைந்து போறார். இவனுக்கு சந்தேகம், கனவு கண்டேனா? விழித்திருக்கிறேனான்னு. என்ன கூப்பிட்டா. இந்த மாரி அப்படின்னு. அதுக்கப்புறம் ஒரு 3/4 மணி நேரத்துல அவ வந்துட்டான். சதீஷ். இது அவளுக்கு அவளுடைய ஏற்கனவே நல்ல ஸ்ரத்தை இருந்தது. காலையில எழுந்த உடனே சூரியனுக்கு அர்க்யம் கொடுப்பது, இந்த அபிஷேகம் செய்வது, ஹனுமான் சாலிசா பாடுவது, அதெல்லாம் அவளுடைய வாழ்க்கையில ரொம்ப பெர்மனன்ட். மாறவே மாறாது. அதே சமயத்துல வாழ்க்கைய பற்றிய வேல்யூஸ் அதுலயும் ரொம்ப உறுதி. ஸ்கூல்ல டீச்சரா இருந்தா.
அந்த மாதிரி ஒரு காட்சி நடக்கிறது. அதுக்கப்புறம் உடனே ஒரு 10 நாள் கழிச்சு புட்டபர்த்திக்கு அவர் வந்துட்டு போகிறார். வந்திருந்தார் இங்க. இப்படி ஒரு சம்பவம் நடக்கிறது. இத என்ன சொல்றது? இன்னைக்கு சயின்ஸ் படி சொன்னா இது இது நடக்கவே முடியாது அப்படிங்கிறான். இப்படி ஒண்ணு இருக்காதுன்னு. நமக்கு கூட பல சமயம் உறுதியான நம்பிக்கை வரதில்ல. அப்படி இருக்குமான்னு பிரமை அப்படிலாம் நிறைய வார்த்தைகள் வச்சிருக்கிறோம். ஹாலுசினேஷன் அப்படின்னு ஒரு வார்த்தை. ஆனா இது நடந்தது. அவள் மேல சந்தேகப்பட எனக்கு எந்த காரணமும் இல்ல. அன்னைக்கு நான் அங்க இருந்தேன். அந்த படபடப்பு அவளுக்கு அவள உள்ள கூப்பிட்டபோது அவளு அந்த படபடப்பு எனக்கு தெரிந்தது. இப்படி ஒரு எக்ஸைட்டிங் ஒரு விஷயம் நடந்திருந்தா மட்டுமே அந்த படபடப்பு இருக்கும். நான் கண்கூடா பார்த்த விஷயம். இத நான் அதிர்ஷ்டம்னு சொல்வதா? குரு கிருபைன்னு சொல்வதா? தெய்வ அனுக்கிரகம்னு சொல்வதா? சயின்ஸுங்கிற உரசு கல்லுல வச்சு பார்த்து ஒரு சந்தேகத்தோட ஏதோ ஒரு இங்கிலீஷ் வார்த்தையில அத சொல்வதா? எனக்கு இந்த இந்த சம்பவம் ரொம்ப மனசுக்கு நெறைய அவள் அவள் சம்பந்தமா வேற பல விஷயம் நடந்திருக்கு. நான் இந்த சட்டுன்னு இது ஒண்ணு தான் ஞாபகம் வந்தது. நான் இப்போ மைக்க உங்களுக்கு குடுக்கிறேன். நம்ம வாழ்க்கையில நாம் பார்த்ததோ, கேட்டதோ அல்லது நாமே அனுபவித்ததோ, அதே நம்ம பகிர்ந்துக்கலாம்னு நினைக்கிறேன். அதிர்ஷ்டம் அப்படிங்கிற வார்த்தை. திருஷ்டம், திருஷ்யம், திரஷ்டா பார்ப்பவன் இதெல்லாம் பல்வேறு பேரு. திரக்ஷ கண்ணு, அந்த அதிர்ஷ்டம்னு சொல்லுங்க. தெய்வ அனுக்கிரகம்னு சொல்லுங்க. அத நீங்க விவரித்து இந்த விஷயத்த அவரவர் நம்ம சொல்லலாம். இத நாம முன்னாடியே அறிவிக்கணும்னு எனக்கு தோணும். ஆனா இந்த டாபிக் மனசுல வரமாட்டேங்குது. ஆ இங்க வந்த பிறகு தான் அது தோன்றது. நான் முன்னாலே அறிவிச்சா ஒரு கால் நம்ம ரெடி ஆயிட்டு வரலாம். ஆனா கூட பரவால்ல. ஸ்பான்டேனியஸா இப்போ ஞாபகம் வருது. எல்லோரும் எல்லோருமே சொல்ல ஆரம்பிக்கலாம். யாராவது ஒருத்தர் ஆரம்பிங்க. அப்பா நான் சொல்றேன். சொல்லுங்க. அனு அனுபவம் அப்படிங்கறத விட இந்த அனுக்கிரகம் அப்படின்னு சொன்னதும் அந்த பதத்தை கேட்டதும் நான் ஒரு கேள்வி கேட்டு அதுக்கு அர்த்தம் அதுக்கு பதில் ஒரு டீச்சர் கிட்ட இருந்து தெரிஞ்சுட்டதை ஃபர்ஸ்ட் ஷேர் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஏன் பெருமாள் பார்ஷலா இருப்பாரா? ஒத்தத்தாளுக்கு ஜாஸ்தி அனுகிரகம் கிடைக்கிறது, ஒத்தத்தா எப்படி ஒரு சில பேருக்கு மட்டும் அனுகிரகமே இல்லாத மாதிரி தோன்றதே வாழ்க்கையில. ரொம்ப கஷ்டப்படுறாளே அவ பார்த்தா வெரி டிவோட்டடா, ரொம்ப ஹம்பிளா எல்லாமே சரியா இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனா நிறைய கஷ்டங்கள் கோ த்ரூ பண்றச்சு பெருமாள் இவாளை மட்டும் அனுகிரகிக்க மாட்டாரா? அப்படிங்கிற ஒரு விசாரம் டிஸ்கஸ் பண்ணறச்சே ஒரு டீச்சர் சொன்ன எக்ஸ்பிளனேஷன் ரொம்ப திருப்தியா இருந்த எக்ஸ்பிளனேஷன் என்னன்னா, பெருமாளோட அனுகிரகம் எல்லாருக்கும் சமம். ஹி இஸ் abundantly கிரேசிங் எவ்ரிபடி. நீ கெட்டவனானாலும் சரி, நல்லவனானாலும் சரி, அனுகிரகத்துல சமம். அவருக்கு பாரபட்சமே கிடையாது. அவ எக்ஸ்பிளைன் பண்ணா எப்படின்னா, ஒரு சர்க்கிள், அந்த சர்க்கிள்ல வட்டம் போட்டுட்டு நீ சென்டர்ல நின்னுண்டேனா அனுகிரகம் இஸ் அவுட் சைட் த சர்க்கிள். நீ அந்த இடத்த விட்டு நகர்ந்தாதான் அந்த அனுகிரகத்துக்கு ரிசீவிங் எண்ட்லயே நீ இருப்ப. நான் குறுகியே இருப்பேன், இந்த வட்டத்துக்குள்ளதான் இருப்பேன், நான் நகரவே மாட்டேன். ஏன் பெருமாள் அனுகிரகிக்க மாட்டேங்கிறார்? அப்படி ஏன் இப்படி பண்றாருன்னு கொஸ்டின் பண்ணிட்டே இருந்தோம்னா we will never be அந்த பாத்திரத்து அனுகிரகத்துக்கு பாத்திரமே ஆக மாட்டோம். சோ அந்த அந்த சர்க்கிள் நான் செல்ஃபிஷ்னஸ் அப்படிங்கிறது நம்ம எவ்வளவு தூரத்துக்கு அதை விட்டு கொஞ்சம் விஸ்தாரம் ஆரோமோ அப்போ அனுகிரகத்தை நிறைய நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது அந்த டீச்சர் சொன்னப்புறம் அது ரொம்ப எக்ஸ்பீரியன்ஷியலா ஃபீல் பண்ற மாதிரி தோன்றது அப்பா. அண்ட் மோர் ஓவர் ரொம்ப மிராக்குலஸா நடந்தாதான் அனுகிரகமா அப்படின்ற ஒரு விசாரம் யோசனை பண்றச்சையும் தோன்றது. அப்படி சாமான்யமா நடக்கிறதே ஒரு பெரிய அனுகிரகம் தான். அது ஆக்சுவலி ஆரோக்கியமா இருக்கிறதே ஒரு பெரிய அனுகிரகம். ஆபத்தா வராம இருந்தாலே அனுகிரகம் அப்படின்னு நம்மளுக்கு தோண மாட்டேங்கிறது. ஏதோ பெருசா ஆக போறது சஸ்பென்ஸா நம்ம எதிர்பார்த்தது அது அப்படி நடக்காதப்போதான் ஆஹா பெருமாள் அனுகிரகிச்சிட்டாருன்னு அப்ப நம்ம சொல்றோம். ஆனா அது இல்ல, நம்ம நித்தியமா இப்படி சௌக்கியமா வாழ்ந்துட்டு இருக்கோம். இவ்வளவு சத்சங்கம் நம்மளுக்கு கிடைக்கிறது, பகவத் விசாரத்துல ஒரு கொஞ்சமான நம்மளுக்கு இன்க்ளினேஷன் இருக்கு அப்படிங்கறதே ஒரு பெரிய அனுகிரகம் அப்படிங்கறத நம்ம ரியலைஸ் பண்ணறதுக்கே ரொம்ப சமயம் எடுத்துக்கிறதுன்னு தோன்றதுப்பா ஆக்சுவலி. அதை யாராவது சொல்லர்ச்சேதான் தெரியறது. எல்லாருக்கும் இந்த பாக்கியம் கிடைக்கிறது இல்ல.
நினைச்சத படிக்கிற, உனக்கு எவ்ளோ ஃப்ரீடம் கொடுத்திருக்காரு, எவ்ளோ ஸ்பேஸ் கிடைச்சிருக்கு அப்படின்னு இன்னொருத்தா சொல்றச்சேதான், ஓ இது ரொம்ப வேல்யூபிள், நம்மளுக்கு இது ஒரு அனுகிரகம் தான் அப்படின்றதே ம். நம்மளுக்கு தெரியறதுப்பா ஆக்சுவலி. ரொம்ப சந்தோஷம். ம். என்ன அதிகமா பேச வைக்காதீங்க. சட்டுன்னு. சமுத்திரத்துல ஆயிரக்கணக்கில் முத்துக்கள், சிப்பிகள் இருக்கு. ஆயிரக்கணக்கில் இருக்கு, லட்சக்கணக்கில் இருக்கு. ஆனா ஏதோ சில சிப்பிகள் தான் திறந்து வாயை திறந்து வச்சுட்டு வானத்தை நோக்கி பார்த்திருக்கு. அதுக்குள்ளதான் மழைத்துளி விழுந்தால் அது மூடிக்கிறது, பூமிக்கு அடியில போய் அடியில போய் தவம் பண்றது, முத்தா மாத்துறது. இப்போ மற்ற சிப்பிகளுக்கு ஏன் கிடைக்கல அந்த மழைத்துளி? அது தயாராகல. அது தன்னை தானே அந்த இடத்துல கொண்டு நீங்க சொன்னது அதேதான். தன்னை அதற்காக மாற்றத்தை நான் பிரைம் மினிஸ்டர் ஆனால் என்ன செய்வேன் அப்படின்னு நினைக்கிறத விட, என்னுடைய தகுதியை, என்னுடைய திறமையை, ஆற்றலை வளர்த்துட்டே போனா, பிரைம் மினிஸ்டர்ஷிப்ங்கிற ஒரு வாய்ப்பு வரும்போது நான் அதுக்கு தயாரா இருப்பேன். அப்படி ஆன பிறகு இல்லை இது. அந்த மாதிரி நீங்க சொன்ன உதாரணம் இது மாதிரி தான் ஒரு விஷயம். சிப்பி, முத்து சிப்பி. சொல்லுங்கம்மா, அடுத்த யாரு? பொலிட்டிக்கலா பாக்கறச்ச தமிழ்நாட்டுல இந்த மாதிரி ஒரு அண்ணாமலை அப்படின்னு ஒரு கேரக்டர் வரும். இந்த 3 வருஷத்துல இவ்ளோ பெரிய சேஞ்ச் தமிழ்நாட்டு பிஜேபியில வரும் அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கவே இல்ல. இது ஒரு அசாத்தியமான எதிர்பாராத நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? மேபி மக்கள் மக்களுக்கு அதிர்ஷ்டமா எப்படின்னு சொல்லலாம். எப்படி தெரியல அது. இல்ல திராவிடத்தோட வீழ்ச்சின்னு சொல்லலாமா? எப்படி வேணா எடுத்துக்கலாம் அத நம்ப. அதான் அதே இல்லையா? பக்குவம் மாறுது. எவல்யூஷன் அந்த ஆமா. ஸ்டேஜுக்கு தயாரான பிறகு அந்த மாதிரி ஒருத்தர். ராவணன் ராமராவண யுத்தம் உடனே நடக்கல. அவன் கொடுமைகளை செய்து 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 ஒரு ஸ்டேஜ்ல எக்ஸ்ட்ரீம் ஆகும்போது தான் மக்களும் ரெடி ஆகுறாங்க. இங்க ராமரும் ம். சத்தியத்துல வளர்ந்தா கூட அவர் அந்த யுத்தத்துக்கு உடனே போகல. இவரும் சத்தியத்துல நிறைய அக்னியில பரீட்சை பார்த்து வளர்ந்து 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 ஒரு மெச்சூரிட்டி லெவல் அந்த லெவலுக்கு ஆன பிறகு அவருக்கு உதவி செய்யற வானரர்களும் வாலியுடைய கொடுமை, சுக்ரீவனுக்கு நாட்டை விட்டு கழட்டி எல்லா விஷயமும் நடந்து அதெல்லாம் அக்னியில வாட்டி எடுத்து அவர் ஒரு ஸ்டேஜ்ல அவங்க ரெடி ஆகும்போது இந்த 3 சக்திகளும் சேர்ந்து அந்த தர்ம யுத்தம்னு ஒண்ணு விஷயம் நடந்து இது எல்லா விஷயத்துக்கும் பொருந்தும். சோசியல் கனிஞ்சு எவல்யூஷன் அந்த அந்த இடத்துக்கு கனிஞ்சு வரணும். நிறைய அடிபட்டு, நிறைய மிதிபட்டு, ஒரு ரியலைசேஷனுக்கு இனி நமக்கு ஆல்டர்னேட்டே இல்லன்னு இருக்கறச்ச நம்மளுக்கு ஒண்ணு அதுக்கான ஒண்ணு ஒண்ணு ஏற்படும். கரெக்ட், கரெக்ட். இப்ப ஃபார் தட் மேட்டர் இந்தியாக்கே அப்படிதான். இப்போ இமேஜின் பண்ணி பாக்கறச்சு இப்ப திருப்பி திருப்பி ரீஷஃபில் பண்றச்ச இந்த 2004 to 2014 நடந்த அந்த இப்பதானே ரிலீஸ் பண்ற அந்த பெட்ரோல் பாண்ட் அந்த மேட்டர் பத்தி எல்லாம் என்னவெல்லாம் அழிச்சாட்டியம் பண்ணிருக்காரு சிதம்பரம். எங்கேயோ நம்மளோட நாடே எப்படியோ வீக்கத்துல பண வீக்கத்துல எப்படியோ போயிருக்கும். இது ஒரு பெரிய மிராக்கிள். எப்படி மீண்டு வந்தோம்? அது சில சமயம் இதெல்லாம் ரொம்ப இன்டெப்த் படிக்கிறச்ச இதுல எப்படி நம்ம மீண்டு வந்தோம்? மோடியே ஒரு பெரிய நம்மளுக்கு ஒரு பெரிய பூன் அதிர்ஷ்டம் எப்படி வேணா சொல்லிக்கலாம், அதை எடுத்துக்கலாம். நேத்து அததான் அவர் ஏதோ ஒண்ணு சொல்ல போக இவ அத ஒரு பெரிய இஷ்யூ ஆக்கி ஒடிசால நான் இந்த மக்களுக்கு பண்றதுக்காகவே நான் என்ன பகவான் இது பண்ணிருக்காரோ நான் நினைக்கிறேன் அப்படின்னு அவர் வேற ஒரு மீனிங்ல சொல்ல போக அது ஒரு பெரிய வேற மாதிரி உருவம் எடுத்து சரி. என்னோட லைஃப்லயே பாக்கறச்ச பெரிய பில்டரா crores and crores ஆஃப் மணி இருந்து என்னெல்லாமோ திடீர்னு ஒரு ஓவர் நைட்ல ஷஃபில் நடக்கவே இல்லை. பட் அதெல்லாம் ரொம்ப நாளா ஒரு 17, 18, 19 வருஷம் பெரிய லாஸ் இப்படி எப்படி லாஸ் இல்ல. உட்கார்ந்துட்டு இருக்கிற வீடெல்லாம் போய் கற்பனையே பண்ணி பார்க்க முடியாத நடக்கறச்சு அதுக்கு அப்படியே என்ன
பகவான் வழி நடத்துண்டு அப்படியே நான் அந்த ரூட்டுக்கு போயிட்டே இருந்தேன். நான் சம்பாதிக்கிற மாதிரி ஒண்ணுமே இல்லாம ஒரு பேங்க் ரிசைன் பண்ணிட்டு ஹவுஸ் ஒய்ஃபாவே ஒரு 17 வருஷம் இருந்துட்டு அப்புறம் திடீர்னு ஓவர் நைட் சம்பாதிக்க ஆரம்பிச்சு எப்படியோ மீண்டு வந்து நான் நேத்து தான் பிரவீன்கிட்ட பேசிட்டு இருந்தேன். நினைச்சு பார்க்கவே முடியல 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம இருந்த நிலைமை என்ன, இன்னைக்கு அமெரிக்கால வந்து உட்காந்து ஜஸ்ட் லைக் தட் அப்படியே ஸ்வைப் பண்ணி பண்ணி செலவு பண்றோம். அவளுக்கு அது வாங்கலாம் இவாளுக்கு அது வாங்கலாம் தோன்றது. இந்த நிலைமைக்கு நம்ம வருவோமா அப்படின்றது கற்பனையே சாதாரணமான வாழ்க்கை நடக்கவே நடக்காது. ஏதோ சரி நம்மளுக்கு அதுக்கு வந்து இதுக்கெல்லாம் அனுகிரகம்னு கூட சொல்லக்கூடாது. இன்னைக்கு நம்மளுக்கு அந்த டர்னிங் பாயிண்ட்ல உங்களுக்கு இந்த எல்ஐசி பண்ணுங்கன்னு யோஜனை சொன்ன ஒருத்தர் வந்திருப்பாரு. இங்கிலீஷ் ஆமா கம்யூனிகேஷன் கொஞ்சம் நம்பிக்கை வளர்த்துங்கன்னு ஒரு யாரோ யோஜனை சொல்லியிருப்பாரு. அல்ல சொல்லி கொடுக்கிற ஏதோ 1-2 ஸ்டெப்பு சொல்லியிருப்பாரு. அதுதான் அனுகிரகம். அவர்கள் மூலமா ஆமா அனுகிரகம். ஆமா அதாவது யாரோ ஒருத்தர் என்கிட்ட வந்து ஆண்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்னு ஒண்ணு தமிழ்நாடு கவர்மெண்ட் நடத்துறது போய் ஜாயின் பண்ணு அப்படின்னு சொன்னார். ஐ வாஸ் வெரி ரிச். அன்னைக்கு அதெல்லாம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. போர் அடிக்கிறச்சு சும்மா கொழுப்பெடுத்து போய் 300 ருபீஸ் ஸ்டைஃபன் வாங்கிட்டு 3 மாசம் இடிபி ப்ரோக்ராம் அட்டன் பண்ணேன். அது பண்ணிட்டு ஆக்சுவலா நான் ஒரு ஃபுட்டு இதுதான் ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு பிரவேஷ் எக்ஸ்போர்ட்ஸ்னு ஒரு எக்ஸ்போர்ட் கம்பெனி ஆரம்பிச்சேன். இங்கேருந்து மிளகா பொடி எல்லாம் சாம்பார் பொடி எல்லாம் சிங்கப்பூருக்கு சாம்பிள் அனுப்பிச்சு வச்சேன். தே ஹேவ் அப்ரூவ்ட் இட். அப்ரூவ் பண்ணி எனக்கு எல்லாத்தையும் கொண்டு கொடுத்தா அப்ப யாரோ ஒருத்தர் அது வந்து எனக்கு கிளிக் ஆகலை. ஏன்னா அதுக்கு ஒரு பெரிய மேல் சப்போர்ட் வேண்டி இருந்தது. எனக்கு அங்க பேச தெரியல. அவ என்ன பிரைப் பண்ணணும் அதெல்லாம் எனக்கு பண்ண தெரியல. எனக்கு பிரைப்னு ஒண்ணு உண்டுன்றதே புரியல எனக்கு. அவ்வளோ மக்கு நான். அப்ப திடீர்னு யாரோ ஒருத்தர் சொன்ன இதெல்லாம் சூட் ஆகாது, நீ பில்டரா இருக்க, ஹவுசிங் லோன் பண்றதுக்கு எல்ஐசி வந்து ஒரு உனக்கு பெரிய நீயே பண்ணிட்டியானா ரொம்ப சௌகரியம், உனக்கு நல்லா பேச தெரியாது, நீ போய் அதை பண்ணு அப்படின்னா சரின்ட்டு எல்ஐசி ஏஜென்சி எடுத்துட்டேன். எல்ஐசி ஏஜென்சி எடுத்துட்ட உடனே கிடுகிடுன்னு பெரிய பெரிய பணக்கார கிளையண்ட் இருந்ததுனால சும்மா ஹஸ்பண்டை திருப்திப்படுத்துறதுக்காகவே அவள்லாம் வந்து ஓ ஏஜென்ட்டா நான் போடுறேன் பாலிசி அப்படின்னு அப்படியே கிடுகிடுகிடுன்னு அப்படியே விரிஞ்சுது என்னோட கிளையண்ட் பேஸ். ஹவுசிங் பண்ண ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் யாரோ சொன்னா நிறைய வண்டி எல்லாம் இருக்கு, எங்க வண்டி எல்லாம் யாரும் பாத்துக்கிறது இல்லை, நீங்க வண்டி எல்லாம் பண்ணுங்களேன் அப்படின்னா சரி நியூ இந்தியால உடனே ஏஜென்சி எடுத்து உடனே அங்க போய் வெஹிக்கிள் எல்லாம் பண்ணி அப்கோர்ஸ் ஒரு ஃபேமிலியை சப்போர்ட் பண்ணி 2 பிள்ளைய ஃபீஸ் கட்டுறதுக்கான பைசா வராட்டா கூட அதுதான் என்னோட பேஸ். ஆரம்பிச்சு வச்சது எனக்கு பேச சொல்லி கொடுத்தது இடிபி ப்ரோக்ராம். அப்புறம் வந்து இத சொல்லி கொடுத்து இந்த கிளாஸ் எல்ஐசில ஜாயின் பண்ணது சம்பந்தமே இல்லாம யாரோ ஒருத்தர் நீங்க இதை எடுத்துக்கோங்களேம்மா, எங்களோட கிளையண்ட் ஒருத்தர் எல்ஐசி ஆபீசரா இருந்தார், அவர் எடுத்துக்க சொல்லி அதுக்கப்புறம் நியூ இந்தியா பிரான்ச் மேனேஜர் ஃப்ரெண்ட் ஆகி எல்லாம் அப்படியே தானா ஏதோ ஒரு விதை. இந்த இன்ட்ரடக்ஷன் நடந்து எத்தனை நாள்ல அவருக்கு காலம் எல்லாம் 3-4 இயர்ஸ்லயே நடந்துருக்கு. எல்லாம் என்ன ப்ரிப்பேர் பண்ணி. சோ நீங்க அந்த பாதையில போக ஆரம்பிச்சாச்சு. அந்த சம்பவம் அதுக்கு முன்னாலேயே நீங்க ரெடி ஆகுறீங்க. இதுதான் கடவுளுடைய பெரிய ஒரு விஷயம். அவர் வந்து நான் என்னை நல்ல சிந்தனையோடு இருப்பவனுக்கு துர்கதி கிடையாது அப்படின்னு சொல்ற விஷயம் நிறைய பேர் லைஃப்ல இது பார்க்கலாம். பெரிய அதிர்ச்சி வரப்போறது எதிர்காலத்துல. ஆனா அதுக்கு நாம ஏற்கனவே ரெடி ஆகிறோம். நமக்கு அது பெரிய ரொம்ப நிறைய உதாரணங்கள். அந்த சமயத்துல ஒரு ஃப்ரெண்ட் என்கிட்ட வந்து நீ அஸ்ட்ராலஜி படி அப்படின்னா ஒய் திஸ் இஸ் ஹேப்பனிங் அப்படின்ட்டு அஸ்ட்ராலஜி படிச்சேன். அப்ப என்ன ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். இப்படிதான் நடக்கணும், மனுஷனுக்கு இந்த பீரியட் வந்தா இப்படிதான் நடக்கும், அதை அக்செப்ட் பண்ணிக்கிற பக்குவம் வேணும். வாழ்க்கைன்றது நம்ம போயிட்டே இருக்கோம். அப்ப பள்ளம் வரும் மேடு வரும், எல்லாத்தையும் எதிர்பார்க்கும். உன்னோட ரோல் ஒண்ணுமே கிடையாது, பிசாம இரு, அது பாட்டுக்கு ஒண்ணு நடத்தி அழிச்சுன்னு போகும். ஆனா திரும்பி மட்டும் பார்க்க கூடாது. அதை மட்டும் கத்துட்டேன், திரும்பியே பார்க்க கூடாது. இது ஏன் எதனால அவ அப்படி பண்ணலாம், அவளை மாத்தலாம், யாரும் மாத்தவே முடியாது. நம்ம பாட்டுக்கு இது நடக்கணும் இவாளாலன்னா இன்னைக்கு இது நடக்கும், அதுக்கு பதில் கிடைக்கணும்னா அதனால கிடைக்கும். அதே மாதிரி தமிழ் எம்ஏ தமிழ் லிட்ரேச்சர் ஜாயின் பண்ணேன். அப்கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணல. அது என்னமோ திடீர்னு தமிழ் மேல ரொம்ப போர் அடிச்சு பண்ண காரியம் இதெல்லாம். தமிழ் லிட்ரேச்சர் படிக்கணும்னு அதை படிச்சு அதுக்கப்புறம் ஒரு புக்கை டிரான்ஸ்லேட் பண்ணி எல்லாத்துக்கும் எங்கெங்கோ ஒரு இடத்துல ஒரு விதை, அது ஒரு நாள் அது ஜெர்மினேட் ஆகி நடக்கிறது.
நான் இது ரொம்ப நினைச்சுப்பேன். நேத்து கூட பிரவீன்கிட்ட பேசின்னு வந்தேன் கார்ல. நம்ம லைஃப்ல இப்படி எல்லாம் நம்ம இன்னைக்கு இங்க வந்து அமெரிக்கால உட்கார்ந்துட்டு இருப்போம், இப்படி எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுவோம், அவளுக்கு அது வாங்கலாம், இவாளுக்கு இது வாங்க, என்னெல்லாமோ தோன்றது. அப்படின்னா இதுக்கெல்லாம் காரணம் இதான். நீ பாட்டு காமா இரு, அமைதியா இரு, அமைதியை கத்துக்கோ. ஃபர்ஸ்ட்ல என்ன நடக்கிறதோ அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிட்டு அலையோட துரும்ப போற பழக்கத்தை உண்டாக்கிண்டியானா நீ ஹாப்பியா இருப்ப. உன்னோட நான் உங்களதான் கோட் பண்ணேன், மனுஷனோட ஆத்மான்றது எப்பவுமே சந்தோஷத்தை பார்த்தே போயிட்டு இருக்கிற விஷயம். அதனால நீ சந்தோஷமா இருக்கிறது மட்டும்தான் உன் கையில இருக்கு. நீ உன்னை சந்தோஷமா வச்சுக்கோ, அவ்வளவுதான். சுத்தி இருக்கவாள முடிஞ்சா சந்தோஷமா வச்சுக்கோ. மத்தபடி எதுவுமே உன் கையில இல்ல, அமைதியா இரு. நேத்துதான் இதை பத்தி பேசிட்டே இருந்தேன், இன்னைக்கு நீங்க இந்த டாபிக் எடுத்து. வெரி குட். சொல்லுங்க. 2 பேர் சொன்னதும் காமன் பாயிண்ட். அவ பிரதிபா சொன்னதும் பிரேமா அம்மா சொன்னதும் நம்ம டெய்லி லைஃப்ல நடக்கிற சாதாரண விஷயங்கள் கூட அப்புறம் ரெட்ரோஸ்பெக்டிவா பார்த்தா ஒரு கால் பெரிய அனுகிரகம் மாதிரி தோணலாம். ஆனா அது கூட ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு 2 பேரும் கிட்டத்தட்ட ஒரே விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஆம், சொல்லுங்க வெங்கட் சுப்பிரமணியன். வெங்கட வேலாயுதம். நமக்கு மெயினா நிறைய அனுபவம் இருக்கு. அதுல ஒரே ஒரு முக்கியமான அனுபவம் என் வாழ்க்கையில மொத்தமா என்னோட சிந்தனைய மாத்தின அனுபவம். எப்பவுமே எனக்கு வந்து ஐயப்பன் மேல பயங்கர பக்தி. எதுவா இருந்தாலும் ஐயப்பன் தான். ஏதாவது நடந்தாலும் சரி, நமக்கு கஷ்டம் வந்தாலும் சரி, நல்லது வந்தாலும் சரி, அதுக்கெல்லாம் ஐயப்பன் தான் காரணம் அப்படின்றது. அதுல ஒரு தடவை என்னாச்சுன்னா பயங்கரமான அனுபவம் அது. நம்ம பையனை வந்து நான் அப்போ வந்து அவன் 2வது படிக்கிறான்னு நினைக்கிறேன். அப்போ வந்து பெரிய பாதையில வரணும்னு ஆசைப்பட்டான். சரி, ஆனா கஷ்டம் சிரமம் தெரியும், பெரிய பாதையில அவ்வளவு சிரமம். அவன் கரெக்டா 10 மணி ஆனா தூங்க ஆரம்பிக்கிற பையன். சரி பரவாயில்ல, கூட்டு போவோம் அப்படின்னு போயிட்டோம். போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு நைட்டு 9 மணி ஆகுது. கடந்து போறோம். ஒரு பாதையில போய் அங்க படுத்துட்டோம், தூங்கிட்டோம். தூக்கம் வருதுன்ட்டான். சரி, எனக்கே தெரியும் நம்ம டெஸ்டினேஷன் அச்சீவே பண்ண முடியாது, ரொம்ப முன்னாடி இருக்கோம், பின்தங்கி இருக்கோம், எல்லாரும் போயிட்டாங்கன்னு. நெக்ஸ்ட் டே காலையில எழுப்பி நடக்க ஆரம்பிச்சிட்டோம். நடந்து கொஞ்ச தூரம் நடந்தான், ஒரு 7 மணி நேரம் நடந்து போயிட்டே இருக்கும்போது ஒரு இடத்துல போய் அப்படியே ஸ்டக் ஆயிட்டான். அவன் என்ன சொல்றான்னா, அப்பா என்னால ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாதுப்பா இதுக்கு மேல, அவ்வளவுதான்ப்பா, எனக்கு ஏதாவது வாங்கி கொடுங்க, நான் இங்கேயே இருக்கேன், நான் வரமாட்டேன். சரி, எதையாவது ஒண்ணு வாங்கி கொடுத்துட்டு ஒரு 2 அடி, அப்புறம் நான் நடக்க மாட்டேன்ப்பா, எனக்கு ஏதாவது வாங்கி கொடுங்க. சரி, ஜூஸை வாங்கி கொடுத்து 2 அடி 2 அடி 2 அடியா போய்கிட்டே இருக்கேன். கிட்டத்தட்ட எனக்கு தெரியும் அந்த ஸ்ட்ரெச் கரிமலைக்கு போறதுக்கு 15 கிலோமீட்டர் இருக்கு. 15 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச்சை இவனை இப்படியே கூட்டு போனா கிட்டத்தட்ட ஒரு 9 மணி நேரம் 10 மணி நேரம் ஆகும். நம்மனால மத்த ட்ரூப் எல்லாமே நின்றும். ஏன்னா ஒரு சாமி வரலன்னா கூட கட்ட பிரிக்க மாட்டாங்க, எல்லா சாமியும் அப்படியே நிப்பாட்டிடுவாங்க அப்படின்ட்டு. அப்புறம் கணேஷ் தான் கூட இருந்தாரு. அவர்கிட்ட வந்து சரி, நீ இருமுடியெல்லாம் எடுத்துட்டு போ, முன்னாடி போயிரு, நான் எப்படியாவது இவனை தட்டி கொண்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மெதுவா நடந்து போயிட்டே கொஞ்சம் ரொம்ப சிரமப்பட்டு, சரி பாத்துக்கலாம், எல்லாம் ஐயப்பன் அருள், அவர் என்ன நினைக்கிறாரோ நடக்கட்டும் இன்னைக்கு அப்படின்னு போயிட்டே இருக்கேன். ஒண்ணுமே தெரியல, யாருன்னே தெரியாது. பக்கத்துல ஒரு சாமி வந்தாரு. வந்துட்டு என்ன சாமி அப்படின்னாரு. இந்த பையன் நடக்கவே மாட்டேன்றா சாமி, என்ன பண்றதுனே தெரியல எனக்கு, இன்னும் கிட்டத்தட்ட எனக்கு தெரியும் ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் இருக்குன்னு. சரி பரவாயில்ல சாமி, பார்க்கலாம் அப்படின்னு. ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்ட்டு பையனை பார்த்தாரு. ஏய், நீ நல்லா சரணம் சொல்லுவியாடா அப்படின்னா, நல்லா சொல்லுவேன் சாமி அப்படின்னா. நீ சரணத்தை நிப்பாட்டவே கூடாது, நான் உன்னை கூட்டிட்டு போறேன் அப்படின்னாரு. சரி, என்னவோ பண்ணுவாரு, கூட்டிட்டு போவார் போல் இருக்கு அப்படின்னா அவனை தூக்கி தோல்ல வச்சுட்டு அவர் இருமுடிய மேல வச்சு அவனை புடிச்சுக்க சொல்லிட்டாரு. புடிச்சிட்டு நீ சரணம் மட்டும் நிப்பாட்டவே கூடாது அப்படின்னாரு. அவரு சுவாமியே, இவன் ஐயப்போ ஐயப்போ சுவாமியே அப்படின்னு போறாங்க. கொஞ்ச நேரத்துல ஒரு 2 கிலோமீட்டருக்கு அப்புறம் ஸ்பீடு சும்மா பறக்குற. நான் எப்பவுமே ஸ்லோவா நடக்கிறாள், ஃபாஸ்டாவே போக மாட்டேன். பார்த்தா பின்னாடி நான் பறக்குறேன். எனக்கு முன்னாடி 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி கணேஷ் எங்கேயோ போயிட்டு இருந்தான். நாங்க எங்க சவுண்ட கேட்டு கணேஷ் யாரா இது மாமா சவுண்ட் மாதிரி இருக்கேன்னு அவன் பின்னாடி ஓடுறான். நான் ஓட, பின்னாடி அவன், நானு எல்லாம் ஓடி கரெக்டா அந்த நான் எங்க அந்த பாயிண்ட் நினைச்சனோ, அது ஒரு 12 மணிக்கு நம்ம அந்த பாயிண்ட் ரீச் பண்ணணும்னு நினைச்ச அந்த பாயிண்ட எக்ஸாக்ட்லி 12 o'clock அந்த இடத்துல போய் அந்த கரிமலை இறக்க அந்த பாயிண்ட்ல போய் அவனை இறக்கி விட்டுட்டு திரும்பி பாக்குறேன், சாமி சரணம் அப்படின்னு காணாம போயிட்டாரு. அவ்வளவுதான், பிளாட். ஒரே செகண்ட். அவர் யாரு, எங்க இருந்து வந்தாரு, இது வந்து எனக்கு தெரிஞ்சு இட் இஸ் இம்பாசிபிள். 15 கிலோமீட்டர்ஸ் தலை மேல தூக்கி வச்சுட்டு ஒருத்தர் ஓடுறது ஒரு பையனை அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப இம்பாசிபிளான டாஸ்க்கு. அதுக்கப்புறம் அங்க நிறைய பேர் அவனை பார்த்து நிறைய அந்த பாதையே அப்படிதான் இருக்கும் எப்பவுமே, சபரிமலை பாதையே. எல்லாம் நம்ம என்ன சொல்றோம், எல்லாருமே ஈக்குவல் அப்படின்றோம். அந்த சமத்துவத்தை அங்க பார்க்கலாம். எல்லாரும் கூப்பிட்டு அவனுக்கு தைலம் எல்லாம் தடவி விட்டு, நீங்க போய் சாப்பிட்டு வாங்க சாமி, நான் பாத்துக்கிறேன் இந்த பையனை அப்படின்னு சுத்தி ஒரு 5 பேரு பார்த்துக்கிட்டு அன்னைக்கு போனதுல பயங்கரமான அனுபவம். அதாவது நமக்கு ஐயப்பன் மேல உள்ள பிலீஃப் வந்து ஒரு 100 மடங்கு அன்னைக்கு
ஜாஸ்தியான மாதிரி. இம்பாசிபிள் ஒரு விஷயத்த 15 கிலோமீட்டர் ஒருத்தர் தூக்கிட்டு வர்றாரு அப்படின்னு. அதுக்கப்புறம் அது அப்படியே கிராஜுவலாவே லைஃப்ல அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருச்சு. என்ன நடந்தாலும், பெரிய கஷ்டம் வந்தாலும் என்ன தோணும்னா, எப்பவுமே பேசிக்கலி என்ன தோணுதுன்னா, இப்பெல்லாம் நமக்கு புரியாது. இது ஏதோ நமக்கு பார்க்கும்போது இப்ப உள்ள சூழ்நிலைக்கு இது பெரிய தவறு மாதிரி தெரியுது. நமக்கு அது தாங்க முடியாத ஒரு வலி மாதிரி தெரியுது. ஆனா ஏதோ ஒரு காரணம் இருக்கும். இந்த காரணம் நமக்கு புலப்படாது. அவ்வளவுதான். பகவான் ஏதோ ஒண்ணு நடத்துறாருன்னா, அதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கும். அதனால நம்ம அக்செப்ட் பண்ண ஆரம்பிப்போம் அப்படின்னு. அது மாதிரி நிறைய அனுபவங்கள். பையன் உடம்பு சரியில்லாம இருந்தப்பயும் ஒரு பயங்கரமான அனுபவம். பயங்கர வயிறு வலி அவனுக்கு. துடிச்சுக்கிட்டு இருக்கான். இன்னைக்கே எனக்கு ஞாபகம் இருக்கு. நான் மெட்ராஸ் ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன். பேங்க்ரியாடைட்டிஸ். அவனை வந்து இங்க இருந்து டெல்லி ஷிஃப்ட் பண்ணணும்னு பிளான் பண்ணிட்டோம். ஆனா அன்னைக்கு வரைக்கும் துடிக்கிறான் அவன். நான் அவன்கிட்ட எல்லாத்தையும் பேசிட்டு, சரி எப்படியாவது டெல்லி கொண்டு வரேன்டா, ஏதாவது ஆம்புலன்ஸ்லாம் இருக்குமான்னு பார்த்து அதெல்லாம் டிசைட் பண்ணிட்டு, அப்புறம் சரி இது எப்படியோ ஷிஃப்ட் பண்ணிடலாம் அப்படின்னா, என்னால இன்னைக்கும் நம்ப முடியல. எக்ஸாக்டா நான் ஃபிளைட்ல ஏற போன செகண்ட்ல இருந்து அவன் அப்படியே நடக்கிறான். ஏதோ சாதாரணமா ஒண்ணுமே இல்லாத பையன் மாதிரி. அப்படியே போறான். நாங்க ஃபிளைட்ல ஏறி போறோம். டெல்லி போறோம். டெல்லி போனதுக்கு அப்புறம் உடனே அட்மிட் பண்ணலான்டான்றேன் நானு. அவன் இல்ல நான் வீட்டுக்கு தான் வருவேன். ஒரு நாள் வீட்ல இருந்துட்டு போவேன் அப்படின்றான். எனக்கா பயம். ஆனா பிரபு சொல்றான், சரி அனு சொல்றான், சரி வாடா வீட்டுக்கு. அப்படின்னா நைட்டு போய் நல்லா தூங்குறான். சந்தோஷமா தூங்கி 8 மணி நேரம் தூங்கி எந்திரிக்கிறான். காலையில போய் அங்க ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றோம். ஒரு 2 மணி நேரத்துக்கு அப்புறம் போய் அப்பா அதெல்லாம் இது மாதிரி நமக்கு வந்து பகவானுடைய அனுகிரகம்ன்றது வந்து அதுக்கப்புறம் படிப்படியா முன்னேறி இப்பெல்லாம் லைஃப்ல எது நடந்தாலும் அது கட்டாயமா அவனோட அனுகிரகம் மட்டும்தான் இருக்க முடியும். நம்மளுடைய செயல் அப்படின்றது ஒண்ணுமே இருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்றது ஒரு பெரிய அனுபவம் தான். பியூட்டிஃபுல். ரொம்ப சந்தோஷம். நமஸ்காரம் ஐயா. சொல்லுங்க. நமஸ்காரம். முதல்ல நீங்க அந்த சவுத் ஆப்பிரிக்கா எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொன்னதுனால ஐ ஹேட் ஒன் எக்ஸ்பீரியன்ஸ் அது சொல்லலாம்னு பாக்குறேன். இது வந்து நாங்க 2007 அது அந்த பீரியட்ல நீங்க சொன்ன மோர் ஆஃப் இந்தியன்ஸ் தான் இந்த யூனோ டேக்கிங் லாட் ஆஃப் ரிஸ்க் அண்ட் தென் கோயிங் அவுட் அது மாதிரிலாம் பண்ணுவான்னு சொன்னேன். பட் தெர் யூஸ் டு பி ஆல்சோ லாட் ஆஃப் பிரேக்கிங்ஸ். வீட்டுக்குள்ள நுழைஞ்சு அவ வந்து கன் பாயிண்ட்ல தே யூஸ் டு ராப் அண்ட் திங்ஸ் லைக் தட். அந்த மாதிரி நாங்க இப்போ ஒரு தடவை ஒரு எங்க ஆஃபீஸ் வந்து சோனி ஆஃபீஸ். ஸோ அந்த சோனி ஜோனஸ்பர்க் ஆஃபீஸ்ல போய் அவங்களோட அந்த அந்த ஊர் லோக்கல் இந்தியன்ஸ் இங்கிலீஷ் பீப்புள் பிரதர் லார்ஜ்லி அவர்னா தே ஆர் டச் ஆரிஜன். தே யூஸ் டு பி ஆஃப் டச் ஆரிஜன், நாட் அந்த யூரோப்பியன் சைட்ல இருந்து ஹாலண்ட் அந்த ரீஜன்ல இருந்து வந்தவங்க தான் அதிகமா இருப்பா. ஸோ ஒன் டே நாங்க ரெகுலரா ஓவர் வி வேர் இன் டிரான்சாக்ஷன் வித் ஆன் டே டு டே பேசிஸ். நெக்ஸ்ட் டே இ டி நாட் ரிப்போர்ட். என்னடா ஆச்சுன்னு பார்த்தோன்னாக்க நீங்க சொல்ற மாதிரி அவர் பிரேக் இன், தே பிளண்டர்ட். நாட் ஓன்லி தே டேக்கன் த மணி, நீங்க கடைசியா சொல்ற மாதிரி அவரை வந்து ஷூட் பண்ணிட்டு போயிட்டான். All this happened as எங்களுக்கு அது வந்து it was such a rude shock for us because we never thought that kind of a lawlessness would be prevalent in South Africa. So this was just அந்த பாயிண்ட்டுக்காக சொல்ல வந்தேன் that South Africaல வந்து இது ரொம்ப வெரி வெரி காமன்லி ஃபவுண்ட் இதுன்னு ஒன்று. ரெண்டாவது வந்து இப்போ நீங்க சொன்னது பாபாஸ் பிரசன்ஸ் அங்கே இருந்ததா அவர் பார்த்ததா சொன்னேன். I've been Baba devotee for over 45 years. அது எனக்கு வந்து இதுல வந்து இந்த மாதிரியான எபிசோட்ஸ் அண்ட் இன்சிடென்ட்ஸ் as narrated by people who have gone through it ரொம்ப அதிகமா தெரியும். ரொம்ப அது ஐ மீன் அமேசிங் இதாக தான் இருக்கும் அந்த ஆஸ்பெக்ட்ஸ் வாட் எவர் வி கெட் டு ஹியர் ஹிஸ் வாக்கிங் த்ரூ த வால் ஆர் சம்திங் லைக் தட். ஐ மீன் அது வந்து கொஞ்சம் அது நாட் தட் வே தோஸ் ஆர் இன்க்ளைன் டு ஆர் அந்த இது இல்லாதவளுக்கு அது ஏதோ பேக்கப் ஸ்டோரிஸ் மாதிரி படலாம் தெரியலாம். பட் தட்ஸ் ஐ எம் நாட் சூசிங் டு இது. பட் அவருடைய miraculous ways of expressing the godly presence and assuring his devotees, அது வந்து varied and amazing stories are there. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஒன்று சொல்லணும்னாக்கா, ஒரு even for elderly person, who that lady was not ready to undertake cataract, and Baba wanted to assure her. When this lady said her son himself was a doctor, he's a dental doctor in Bangalore. ஸோ அவர் வந்து ஒரு முறை நான் வந்து பண்ணிக்கோமா கேட்ராக்ட் பண்ணிக்கோ, நான் இந்த வாரம் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் உனக்கு அப்படின்னு சொல்லியிருந்த போது this happened in the
லேட் 60s. அப்போ அந்த பாட்டி சொல்லிட்டாலும் அதெல்லாம் வேணாண்டா, நான் பாபா சொன்னா அவர் சொல்ல போறார், எனக்கு அவர் சொல்லி சொன்னா நான் பண்ணிப்பேன், இல்லாட்டனாக்க நான் ஐ டோன்ட் நீட் டு ஒரி அபவுட் இட், எனக்கு ஒன்றும் அதெல்லாம் தேவையில்லை அந்த மாதிரி. ஷி வாஸ் ஃபூஃபிங் இட். I were a doctor and he knows that she has to undergo this treatment, cataract treatment. அப்போ வந்து அவர் பாபா called that family. அதான் it so happened he called the family. ஒரு சின்ன குழந்தை, ஒரு 8 வயசோ 9 வயசோ குழந்தை answered the call and he said, நீ உன்னோட அஜிட்ட கொடு, அஜி இஸ் பாட்டிகிட்ட கொடு அப்படின்னு சொல்லும்போது அவள் வந்து அந்த பாட்டிகிட்ட கொடுத்தாலாம். அப்போ அவர்கிட்ட he spoke, சரி நான் சொன்னா படிப்பேன் நீ சொல்லியிருந்திய, ஸோ ஐம் டெல்லிங் யூ கோ ஃபார் த கேட்டை. பாபா நான் பண்ணிக்கிறேன், ஆனால் நீங்கள் வந்து எனக்கு விபூதி அனுப்பணும் அப்படின்னாங்க. அப்படி அந்த பாட்டி சொன்னாங்க. அப்போ வந்து சரி யூ டூ ஒன் திங், இந்த ஃபோனை வந்து உன்னோட பேத்திட்ட கொடு அப்படின்னா. பேத்திட்ட கொடுத்தேன்னா அவளை வந்து கீழே போட்டு ஒரு பேப்பரை வை இந்த ரிசீவர் கீழே அப்படின்னானா. அண்ட் ஓவர் த வயர் விபூதி மேனிஃபெஸ்டட் அண்ட் காட் டு தட் லேடி. இந்த பாரு இந்த விபூதியை நீ எடுத்துக்கோ, நீ வந்து யூ மஸ்ட் கோ ஃபார் யுவர் கேட்ராக்ட் அப்படின்னு சொன்னா. அந்த மாதிரி ஐ மீன் ஐம் ஜஸ்ட் டெல்லிங் யூ ஒன் இன்ஸ்டன்ஸ், பட் there are really thousands of it. And just அந்த நம்பிக்கை அந்த கைண்ட் ஆஃப் கனெக்ட் இஃப் யூ ஹேவ். இப்போ நீங்கள் மற்ற எதுவும் பார்த்தாலும் நீங்கள் அருணகிரிநாதர் அந்த மாதிரிலாம் பார்த்தனாலும் ஒரு க்ஷணத்தில் பகவான்ஸ் அவர் வேல் நாக்கில் எழுதினார் and then he started, he was totally a different person before. அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் பார்க்கும்போது அந்த தெய்வ அனுகிரகம்ன்ற ஒரு இது நம்ம ரே ஆஃப் இது கிடைச்சுட்டுனாக்க we just get transformed அப்படின்னு சொல்றது. நமஸ்காரம். சொல்லுங்க. இந்த அனுகிரகம்ன்றதே ஒவ்வொருத்தரோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும்தான். இது அவளுக்கு மட்டும்தான் அது அப்ளிகபிள். எதிராளிக்கு அது புரியவே புரியாது, அது புரியணும் நம்ம எதிர்பார்க்கவும் கூடாது. ரொம்ப சத்தியம், ரொம்ப சத்தியமா சொல்றா. அதனாலதான் சாஸ்திரப்படி நம்முடைய இந்த மாதிரி அனுபவங்கள் எல்லாம் நம்ம எல்லாத்தையும் சொல்லக்கூடாதான். அதுக்கு தகுதியுள்ள யாரோ ஒருத்தர்கிட்ட ஷேர் பண்ணுவோம், அது வேற விஷயம். பட் எல்லாத்தையும் சொன்னா இந்த ஆளை பத்திய இமேஜ் தவறாவோ நல்லதாவோ அதுதான் வளருமே தவிர அந்த விஷயம் அவருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகாது. கடவுள் பக்தியோ ஸ்ரத்தையோ டிரான்ஸ்ஃபர் ஆகாதான். அதனால இதெல்லாம் டிஸ்கஸே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவேன். இது எப்பவுமே சொல்லுவாப்பா, அனுபவம் வந்து வெர்பலைஸ் பண்ணா அது அசாத்தியம் ஆஸ் இட் இஸ் சொல்றதுக்கு ஒண்ணு எக்ஸாஜுரேட் ஆயிடும், இல்லைன்னா அது அண்டர் பிளே ஆயிடும். அதனால அனுபவம் மனசுல மட்டும் இருக்கச்சேதான். இப்போ பிரேமா மேம் சொல்ற மாதிரி அந்த அனுபவத்தது வந்து அந்த அனுகிரகம் வெரி வெரி எக்ஸ்பீரியன்ஷியல். அது வேர்ட்ஸ்க்கு டிரான்ஸ்லேட் ஆயிடுத்துனாலே பாதி பேருக்கு அது டிராமாவா தான் தோணும்னு தோன்றது நிஜமாவே. எனக்கு நான் அந்த சொல்லியிருக்கேன் இல்லையா, நாக்பூர்ல இருந்து சென்னை வரேன். ஆமாப்பா, கரெக்ட். தப்பான ட்ரெயின்ல ஏறிட்டு வெரி ரீசென்ட் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு. கரெக்ட். ஃபைன் வரும்னு எதிர்பார்த்து நான் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். ஆனா எதிர்பாராம ஒரு கிராமத்துல நிக்கிறது. அதுக்கப்புறம் நான் திரும்ப பேசஞ்சர் பிடிச்சு நாக்பூர் போயிட்டு திரும்ப வரலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்கும்போது அடுத்த நாள் தற்காலில் டிக்கெட் வாங்கி வரலான்னு இருக்கும்போது இந்த ஸ்டேஷன் மாஸ்டர் என்ன சொன்னாரோ தெரியாது, அங்கே என்ன பேசினாரோ தெரியாது. அவர் வந்து ரோட்ல வாக்கிங் பண்ணிட்டு இருந்த ஒரு ஆள் போய் ஸ்டேஷன் மாஸ்டர்கிட்ட சொல்லியிருக்காரு பேசஞ்சர் டிக்கெட் வாங்க. பார்த்தா அவர் ஏதோ சொல்லியிருக்காரு, எனக்காக, நான் ரயில் மந்திரி இல்லை, நான் ரயில் அதிகாரி கிடையாது, எனக்காக அந்த சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் அந்த கிராமத்தில் நின்னது. நான் போக வேண்டிய ட்ரெயின். நான் அதே என்னுடைய பர்த்லே உட்காந்து சென்னைக்கு வந்தேன். இதெல்லாம் இதை நான் வந்து எக்ஸ்பிளைனே பண்ண முடியாது. இதை நான் சொன்னாலும் ஒரு கால் 10 வருஷம் கழிச்சு சொன்னால் பொய் சொல்கிறான்னு தான் தோணும். அதனால் இதை மாதிரி நமக்கு பக்கத்தில் அது நமக்குள்ளே வச்சுக்க வேண்டியது. ஆனால் ஷேர் பண்ணணும், அதுக்கு தகுதியுள்ள இவரோட சொல்லலாம். குரு சொல்கிறார் தன்னுடைய ஏதாவது சிஷ்யர்களுக்கு, அல்ல குழந்தை அம்மா சொல்கிறார் தன்னுடைய வாழ்க்கை அனுபவங்களை, அந்த மாதிரி பர்சனலாக சொல்கிற விஷயங்கள். சொல்லுங்க, நீங்கள் வேற யாராவது சொல்லுங்க. நமஸ்காரம், வெங்கட சுப்ரமணியன். வெங்கட சுப்ரமணியன் சொல்லுங்க. ஆக்சுவலா என்னன்னா, இப்ப ஒரு சில கோயிலுக்கு போகும்போது ஆக்சுவலா எனக்கு பாத்தீங்கன்னா சமயபுரம்
நான் சின்ன வயசுல போனது, அதுக்கப்புறம் இப்ப ரீசெண்டா 1 இயர் முன்னாடி போனது. போனப்ப நான் எவ்வளவோ பயங்கர கூட்டம் சமயபுரத்துல. அன்னைக்கு சண்டே அதுவுமா நான் போயிட்டேன். நானும் எங்க ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து. அப்ப என்னாச்சு, எவ்வளவோ நான் உள்ள ஒரு ஏஓ இருக்காரு, அவருக்கு ஃபோன் பண்றேன், எப்படியாவது உள்ள போய் பார்த்துட்டு போயிடணும். உடனே நானும் சேலம் கிளம்பணும்னு அர்ஜென்ட்ல இது பண்றேன். அவர் ஃபோனே எடுக்கல. ம். இருந்த ஆக்சுவலா முன்னாடி ஒரு இன்ஸ்பெக்டர் எனக்கு ஒரு என்னோட கார் வந்து ஒரு லாரிக்காரன் இடிச்சிட்டான். அப்போ ஒரு இதுக்கு முன்னாடி அந்த இன்ஸ்பெக்டருக்கு நம்பரை சேவ் பண்ணி வச்சிருந்தேன். அவருக்கு திடீர்னு ஃபோன் பண்ணா, அவர் வந்து கிறிஸ்டின். அவர் வந்து என்ன பண்ணாரு, அங்க இருக்கிற ஒரு விட்டார்தா உங்க குரல்? பார்த்ததுல ஒண்ணுமே நடக்காம இருந்து ஒரு 2 நிமிஷத்துல அது சாமியை பாக்குற மாதிரி அமைஞ்சது. அது ஒண்ணு. அதே மாதிரி இப்ப சபரிமலையை பத்தி இவர் வெங்கட் வேலாயுதன் சொல்லும்போது, நான் சின்ன வயசுல போகும்போது ஒருத்தர்கிட்ட ரெக்கமெண்டேஷன் லெட்டர் எல்லாம் வாங்கிட்டு போவேன் சபரிமலைக்கு. போய் சுவாமியை பக்கத்துல நின்று பாக்குறது, அந்த மாதிரி தங்குறதுக்கு எல்லாமே. இப்ப அதே இது நான் எனக்கு தெரிஞ்சவங்க யாராவது சபரிமலை போனா நான் அவங்ககிட்ட வாலண்டியரா கேட்பேன், உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா சொல்லுங்க, நான் பண்ணித்தரேன். அப்ப அதாவது நம்ம எப்படி சொல்றது, அது இன்னைக்கு வந்து அந்த செய்யற சூழ்நிலையில இருக்கும்போது எனக்கு அந்த அனுகிரகம், அந்த ஐயப்பனோட அனுகிரகம் கண்டிப்பா இருக்கிறதுனாலதான் மத்தவங்களுக்கு பண்ண முடியுது என்னால. அது ஒண்ணு. அதே மாதிரி இப்ப இது ஒரு நாள் வரைக்கும் மேரேஜ் ஆகி அப்பா அம்மாவை கூட இன்னமும் இது பண்றது, அதுவே எனக்கு பெரிய கடவுள் அனுகிரகம். அப்பா அம்மாவை பார்த்துட்டு இருக்கிறது, எல்லாமே இருக்கிறதுங்கிறது எல்லா இடத்துலயும் நடக்கிறது இல்ல. ஸோ இது வந்து ஒரு பெரிய பாக்கியமா நான் கருதுறேன். ஆக்சுவலா கடவுளோட எனக்கு கொடுத்த இதுன்னு நினைக்கிறேன். நீங்க குஜராத்ல இருந்தபோது அப்பா அம்மா அங்க இருந்தாரா, இல்ல இங்க தனியா ஆமா, இருந்தா? கடைசி வரைக்கும் அதாவது ஸ்டார்டிங்ல இருந்து நான் தான் அப்பா அம்மா விட்டு பிரிஞ்சிருக்கேன். ஒய்ஃப் சேர்ந்து இருந்திருப்பா, நான் தனியா இருந்திருப்பேன் சேலத்துல. குஜராத்ல வந்தப்பையும் சரி அப்பா அம்மாவோட தான் சேர்ந்து இது பண்ணது. திருப்பி இங்கேயும் இப்ப வரைக்கும் இருக்கும் அப்பா அம்மாவோட. அதுவே பெரிய இது. ஆக்சுவலா நிறைய பேருக்கு அந்த இது கிடைக்கிறது இல்ல. ஸோ எவ்வளோ தப்புகள் பண்ணாலும் சரி ஒய்ஃபும் அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டு எல்லாமே நடக்கிறது ஆக்சுவலா. சொல்லுங்க. Namaskaram. This is Venkat Gopal. Before I speak, I request Sri Angappan Ganesh ji to speak. Then I will speak. Oh. Giving my experience, I will open up after Sri Angappan Ayya speaks. ஏன் உங்களுக்கு அவர் தெரியுமா? தெரியாது, அவர் கேட்கிற அவர் நான் கடைசியா பேசுறதுக்கு முன்னாடி என்னோட பாயிண்ட I would like Sri Angappan ji to speak. அச்சா. நமஸ்காரம். ஹலோ வெங்கட் கோபால் சாமி. எனக்கு அனுபவம்னா எப்படி சொல்றதுன்னு தெரியல. நிறைய பேரை பார்த்துக்கறதுக்கு எனக்கு ஹெல்த்தும் கொடுத்து மற்ற எல்லா இதுவும் கொடுத்து நிறைய பேரை பார்த்துக்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததே நான் வந்து ஒரு பெரிய அனுகிரகமா தான் பாக்குறேன். ஆக்சுவலா நிறைய பேரை பார்த்துட்டு நிறைய பேருக்கு சப்போர்ட் பண்ற அளவுக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்ததுக்கு தேங்க்ஃபுல்லா தான் இருக்கேன். அது யாரா இருந்தாலும், அம்மா அப்பாவா இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், பசங்களா இருக்கட்டும், எல்லாரையும் பாத்துக்கிற அளவுக்கு ஒரு ஹெல்த்தும் சரி, மென்டல் அண்ட் பிசிக்கல் ஹெல்த் எல்லாமே வந்து ஒரு நல்ல ஃபேமிலி எல்லாத்தையும் கொடுத்ததை வந்து நான் ஒரு நல்ல ஒரு அனுகிரகமா தான் பாக்குறேன். ஏன் இந்த மீட்டிங் கூட இந்த மாதிரி கோபால் ரத்னமண்ணா அப்புறம் உங்களை எல்லாம் பாக்குறது கூட ஒரு நல்ல அனுபவம் தான், அனுகிரகம் தான். ஆக்சுவலா எத்தனை பேருக்கு இந்த மாதிரி ஒரு நான் ஒரு சின்ன ஹிண்ட் சொல்றேன். என்ன பேசுறது, நம்ம லைஃப் அப்படியே டாட்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணி வந்தாலே நமக்கு ஒரு கனெக்ஷன் கிடைக்கும். அதுதான் நமக்கு கண்டினியூஸா இருக்கிற அனுகிரகம்னு நான் பார்க்கிறேன். என்ன பேசுறது பெரிய விஷயமே இல்லை. நம்ம வாழ்க்கையில நடந்த அனுபவிச்சதை மட்டும்தான் நம்ம பேசுறோம். சொல்லுங்க கோபால், வெங்கட் கோபால் சொல்லுங்க. நமஸ்காரம். நமஸ்காரம். Venkat Gopal, salutations to
Aya Sri Geeta Amritananda ji, and to my respects to Brother Sriram Srinivasan, who is my brother-in-law, my wife's brother. When he told his experience, a glimpse of one of his experiences, he forgot to tell the experience of his Chittappa. His Chittappa is Dr. Vasudevan of Kadalur and Dr. Jayalakshmi's father. Oh, How Bhagavan came as Chidambaranathan, he could explain later on. I would like to share my experience. Before that, I will give a small introduction from what I gathered from the talk I listened to, from concluding talk of the last session by our master. Yatra Yogeshwara Krishno Yatra Partho Dhanurdhara Tatra Sri Vijayo Bodhir Dhruva Nidir Madir Mama. Today we talked about Anugraham, Drishtam, Adrishtam, Praveshtam. Anugraham, we are all controlled by the Graham that controls our life. Our life happens because of Karana, Karya, Stula, Sukshma, Sariram. We all dwell, we come because of Karana, Karyam, previous birth, whatever Vasana. We take another birth to experience our inner spirit to attain divinity. But we do not go to that extent to see the power in us, the light in us, the spirit in us, clearing our impurities to evolve. But glimpses and again life experiences bring us to that, but we do not attain that. Going to Bhagavad Gita, the characteristics of the spirit, Anirdesyam, undefinable, Avyaktam, subtlest, Aksharam, undecaying, Adveshtam, non-hating other, having hate against none, Adveshtam, Anandam, ancient, Sanadanam, Achalam, immovable, Achindyam. These are the characteristics of that. In Bhagavad Gita, these words come all over, spread all over. That is the nature of the spirit. That is what I am, everyone, the moving, immovable, the whole universe. If you go into Lalita Sahasranamam, Nirandara, Nirakara, Niravadya, Nirakala, Nidya Buddha, Nidya Suddha, Niravadya, Nitya Vidya, Nitya Yukta, Nirvikalpa, Nishkalanga. And the Lord is also described as Amalan, Nirmalan, Vimalan. Amala, Vimala, Nirmala. When we take away our impurity, when we win over our impurity, then purity comes. From purity comes unity. For unity leads us to divinity. So, in order to see the spirit in us, the spirit manifesting all over, we have to develop, to remove the impurity. From graha to anugraha. The Lord, the human come in the human form, Maya, Brahma, B-R-H-M-A, Brahma, Maya, pulls us down. We are not able to see the grandeur in us. Brahma, B-R-H-M-A, B-R-A-H-M, Brahm, B-R-A-H-M to B-R-H-M-A. From Brahma when gone, we see the Brahman. So, to see that light, opportunities are given. But we forget on and off the experience of
walk into Ayyappa's darshan at Sabarimala, one explained. Another lady explained about how she became an insurance agent and lots of money poured in, and then she has come into United States. So anugraham is given constantly, but we fail so that we leave our impurity to see the purity. Gnatum, drishtum, praveshtam. First we get the knowledge, there is God. Someone initiate in sloka. When we immerse ourselves, we remove that impurity, the mala, to get the purity. Then chances are given. But we had to look at those chances to evolve. We become the shining light with purity. Then we see the light in us, the light all around. So to come back, what is my experience? I am not a very learned man. I was not a very high-ranking student. I asked my question, Mom, why are we sitting and why are you reciting for so long? She said, Gopal, you sit. Can you sit in a place for 2 hours? You cannot. Look at that, our Guruji, Shankaracharya. He is sitting in the same place and doing archana for 2 hours. Can you sit like him? And then she exposed me to the book of Man with the Miracles in 1980-81 by Howard Murphy. That was the first book on Sri Satya Sai Baba. I did not pay much attention to it, but I read it completely. Can it happen? So many miracles. Then just before leaving Pondicherry, she took me to a bhajan. I was completely filled with the bhajan. I wanted to spend more time on it, but I decided to leave my permanent job in Pondicherry. Even my director said, you are making a mistake. For a 6 months fellowship, you are resigning from the job. You can get a lean weight. I did not listen. I wanted to go and do better research. I resigned my position. My in-laws, my parents, everybody were worried. But I took the decision. But just before boarding the flight, on a borrowed money, nothing I have with me, I didn't want to ask my parents or in-laws or any relatives. I took a loan by myself and went on the flight. Just before going, somebody came and said, Gopal, you carry this vibhuti. This is Bhagavan's vibhuti. I go and land in St. John's, Newfoundland. Someone came to pick me up. He wanted to get me the apartment within 2 days so that I could move away from the motel where my boss had fixed me to stay, my supervisor. I took hurriedly, and then he said, tomorrow I cannot come. You may not be interested. What is it, sir? Oh, it is Sai Bhajan. So I went there. From there on, I clicked, somebody is inviting me. I had not published any papers for 3 years. It is difficult to survive if someone has not published a paper for 3 years to continue on a 6 months fellowship to go. I said, unless the final truth comes, I will not publish. Somehow I maintained the job. Every week going to Sai Bhajan was the only thing that I was doing. But I kept on. Some other force was protecting me. I had taken a major risk with my wife to come. We both have resigned our job. Everything went smoothly. And then from St. John's to Newfoundland, I came. From there, I was only an instrument, not egoistic. I could put a Sai center in Saskatoon. So from there on, my journey started. I became a department head. I had invitations from all over the world.
he is looking after me. Natam, drishtam, praveshtam. Jnatum, drashtum, praveshtum. He is doing Know, to see and to enter. enter. So I still have not evolved. There's a long journey to go. I get the glimpses. ரொம்ப சந்தோஷம். So what I am saying is, everything is divine. Everything is, we have to purify ourselves to see the divinity. Somebody went and the All India president came to my home. He sent his daughter to study under my group. And then she went back. She is a leading doctor now in United States, in Maryland. We are only an instrument. He has looked after my life. And having left my parents in India, I said, I am not able to look after them. I am calling myself, I am doing some seva here. But Bhagavan blessed. My father was very angry for me being the only son who left and was making a lot of life difficult for my mother. He changed his mind and he came to Saskatoon, lived here. My only wish and prayer to Bhagavan was that I should do the last rites for my parents. Both times I was right there in India to look after my father and do the final ceremonies for him, and bring my mother later on under much difficulty when she was 73, 74, to get another visa to bring her back. It was impossible. Government of Canada refused. I prayed to Bhagavan. Some more things happened. The finance minister of Canada could not do anything. He said, Gopal, I am not able to influence immigration Canada. But things happened. She came here. She got the second time immigration. I could do the last rites. What more to ask? Everything comes. I am still not impure. Impurities have to be cleared so that we see that effulgent light. This is Gnatum, Drishtam, Praveshtam. Adrishtam, unseen. We take the birth, but there is something other. Today what we talked about, Adrishtam, that which cannot be seen. That is Sthula Sariram. That is Sukshma Sariram. Spirit in us. We can get the glimpse. We have to develop bhakti, devotion. Devotion to discipline. Discipline to dedication to the divine. Surrender, total surrender. Discipline, devotion first, discipline next, then dedication, determination to reach the goal. How steadfast we are. And then detachment. Then slowly we come from karma brashta, wrong karma, karma brashta to sakama karma, karma related. நிறைய விஷயம் இருக்கு. And then Satkarma. Satkarma to Karma Atita, Jignasu state. Many of us, most of us don't reach that. That's the step we go as we leave the impurity to go towards purity, then everything is divinity. You are divine, the whole universe is divine. That's the quintessence. Anugraham, Adrishtam, there is always Adrishtam, but you have to connect to that. But it's Satchintana. Bhakti, Shakti, to நிறைய சப்ஜெக்ட் இருக்கு. நம்ம ஒவ்வொன்றா போவோம். இன்னைக்கு இந்த ஒரு விஷயத்துல விட்டு இருப்போம். நல்லா, ரொம்ப நல்லா. அதாவது எல்லார் லைஃபுமே இப்படிதான் இருக்கும். நீங்க அவரவர் அவரை லைஃப்பை எடுக்க சொன்னா, பேச சொன்னா, எல்லார்ட்டையும் இந்த மாதிரி ஒரு கனெக்டிவிட்டி இருக்கும். நிறைய நான் பல சமயம் எனக்கு தோணும், நம்ம வெறும் வீடியோஸ் சாதாரண மனுஷங்க எல்லாரையும் தன் வாழ்க்கையை பத்தி சொல்லுவோம் அப்படின்னு வீடியோ பண்ணுவோம்னு தோணும். நிறைய பேரை முயற்சி பண்ணா எல்லாரோட லைஃப்பும் ரொம்ப சாதாரணம்னு நமக்கு தோணக்கூடிய ஒரு வாழ்க்கையில கூட ரொம்ப அற்புதமான ஒரு கனெக்ஷன் இருக்கும். அப்படியே ஒரு டாட்ஸ் மாதிரி அப்படியே இவால்வ் ஆகிறது தெரியும். வாழ்க்கை இவால்வ் ஆகுது.
ரொம்ப சந்தோஷம். முடிப்போம், டைம் ஆயிடுச்சு. Now, அடுத்த only one அடுத்த small point வாரம் I will tell, சனிக்கிழமை with your சந்திப்போம். permission, Guruji. One small point. Whatever Sri Ram Srinivasan told, Sri Ram's cousin is Ra Ganapati. Ra Ganapati has written a book entitled Swami in English, Swami 1 and 2. And Ra Ganapati wrote the first book, that is, what is that book, Sri Ram? Swami's Tamil book? வெளியில இருக்கார் அவர். So that is the book. The one experience you told about the South African lady, Bhagwan coming as to protect her, her husband. Thousands of them, thousands of miracles, thousands of is covered in the Ra Ganapati's book, Swami. Those who are in the audience here, they can follow. There are so thousands. Almost in 1980, that book came out in Tamil, and that book covers all the miracles Swami had done until that time. நம்ம இந்த மாதிரி சாதுக்கள் நிறைய பேர் இருக்காங்க. நான் லிஸ்ட் போட்டா நாக்பூர் பக்கத்துல ஜபல்பூர்ல ரொம்ப அற்புதமான சாதுக்கள் இருக்காங்க. இந்த சம்பவங்கள் கிட்டத்தட்ட எல்லாருடைய லைஃப்லயும் கிடைக்கும். ஸோ ரொம்ப சந்தோஷம். நம்ம அடுத்த வாரம் தொடருவோம் சனிக்கிழமை. இதே டிஸ்கஷனும் வேற ஒரு விஷயமும் எடுத்து சொல்லுவோம். ஓம் யோகேஷம் சச்சிதானந்தம் வாசுதேவம் ரஜப்ரியம் தர்மசம்ஸ்தாபகம் வீரம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரு கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும் ஸ்ரீ கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். ஓம் ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணன். எல்லோருக்கும் நமஸ்காரம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணாப்பா. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா சொல்லு. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணன்.